வெல்கம் பேக் டு கார்த்தி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் யார் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் சார் பதிவாளராக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இவர் விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் ஒரு புக் போட்டிருக்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு மற்றும் அறிவியல்னு சொல்லி. இந்த புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் நம்ம பார்க்கலாமா? இதில் நம்ம இப்போ இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் அரசியலமைப்பானது அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். 1928 நேரு அறிக்கை எனப்படும் மாதிரி அமைப்பு, அதாவது மாடல் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. 1934 அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டுமென எம்என் ராய் முக்கியமான ஒரு ஆள். எம்என் ராய் தான் முதலாக அரசியலமைப்பு நிர்ணய சபை நமக்கு வேணும்னு சொல்லி முதலாக கோரிக்கை வைத்தவர் எம்என் ராய் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க படித்து வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 1935 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் முதன்மை ஆதாரமாக முக்கிய ஆவணமாக விளங்கியது. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் என முதலாக கோரிக்கை வச்சாங்க. எப்போ? 1935. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு அமைப்பதற்கு அப்போதைய இங்கிலாந்து பிரதமரான அட்லி பிரபுவால் கேபினட் கமிஷன் 1946 பரிந்துரை செஞ்சது. இக்கமிஷனின் உறுப்பினர்கள் யார் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 பேர். அது முதல் ஆளுனா பெதிக் லாரன்ஸ் பிரபு, ரெண்டாவது ஒரு நபர் ஸ்டப்பர்ட் ஸ்கிரிப்ஸ், மூன்றாவது நபர் ஏவி அலெக்சாண்டர். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவில் 389 உறுப்பினர்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. இக்குழு பல கமிட்டிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. அதில் முக்கிய கமிட்டிகள் பின்வருமாறு பார்த்துக்கோங்க. இதான் அந்த கமிட்டிகள், அந்த முக்கிய குழுக்கள். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழுவுக்கு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல் இருந்தார். மத்திய அதிகார குழுக்கு தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். கொடிக்குழுக்கு ஜேபி கிருபாலனி அவர்கள் இருந்தாங்க. நெறிமுறை குழுக்கு கே முன்ஷி இருந்தார். நடைமுறை விதிக்குழுக்கு ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் மற்றும் மைனாரிட்டிஸ் கமிட்டியின் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், படித்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சபை முதலாக டெல்லியில் கூடினாங்க. எப்போ? 9/12/1946. இச்சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 11/12/1946 அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வாவார். துணைத் தலைவராக ஹச்சி முகர்ஜி நியமிக்கப்படுவார். அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் வரைவு குழு 29/8/1947 அமைக்கப்படும். இதன் தலைவர் அம்பேத்கர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இக்குழுவில் கோபால் சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கே முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி உள்ளிட்டோர் இடம்பெறுவாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். இது நிறைய பேருக்கு குழப்பம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா திருப்பி இது சொல்லி பாருங்கள், மனசுக்குள்ளே ஈஸியாக பதிஞ்சிடும். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 1950 ஆண்டு ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு முழுவதுமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசியலமைப்பு முழுவதும் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம இப்போ குடியரசு தினமாக ஜனவரி 26 கொண்டாடிட்டு இருக்கோம். இதையும் தெரிந்து வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையின் பங்கெடுக்காத தலைவர்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கொஸ்டின் கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையில் பங்கெடுக்காத தலைவர்கள் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமது அரசியலமைப்பு 1950 22 பிரிவுகளையும் 395 ஷரத்துக்களையும் 8 அட்டவணையும் கொண்டதாக இருந்தது. அப்போ உருவாக்கும் போது 22 பிரிவுகளையும் 395 ஆர்டிகல்ஸும் 8 அட்டவணையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ 445க்கும் மேலான ஷரத்துக்களையும் 12 அட்டவணைகள் நமக்கு இருக்குது. இப்போ நமது அரசியலமைப்பு 120 தடைக்கு மேல் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. நமது அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பாகும். நம்மளோட அரசியலமைப்பு தான் உலகத்திலே இருக்கிறதோட மிக நீளமான அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. நமது அரசியலமைப்பு 3/2 பங்கு 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை அடிப்படையாக கொண்டது தான். இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முன்னர் சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இதற்கான செலவு 64 லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் முக்கியமாக படித்து வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முன்னாடி 60 நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களை அவங்க ஆய்வு செஞ்சு தான் இந்த உருவாக்கியிருக்காங்க.
இதற்கான செலவு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த நாடுகள் வந்து நான் என்னென்னு சொல்லி வீடியோவில் காமிக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து சில நாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சட்டத்திட்டங்கள். படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் இருக்குது ஒன்று. ஜூலை 22, 1947 தான் தேசிய கொடி அரசியல்நிலை சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா தான். அதுக்கப்புறம் ஜனவரி 24, 1950 என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் 24/1/1950. அதுக்கப்புறம் ஜூன் 3, 1947 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரித்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டுச்சு. இது தெரியும் நிறைய பேருக்கு. ஜூலை 4, 1947 இந்திய விடுதலை சட்ட மசோதா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஜூலை 18, 1947 இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1951 to 52 இந்தியாவின் பொது தேர்தல் அப்படின்றது நடந்துச்சு. முதலாக இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து 1951 52 வரைக்கும். 1952 ராஜ்யசபா என்ற அமைப்பு முதலாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ தான் 1952 லோக்சபா ராஜ்யசபா என்ற 2 அவைகளுடன் கூடிய பாராளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவர். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் SN முகர்ஜி முக்கிய வரைவாளர். PN ராவ் வரைவு குழுவின் ஆலோசகராக இருந்தார் இவர் வந்து. சரிங்களா. அதுக்கப்புறம் அரசியல் நிலை சபை மக்கள் தொகை அடிப்படையில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற இடம் ஒதுக்கப்பட்டது. மொத்த உறுப்பினர்கள் வந்து 389 பேர் இருந்தாங்களா. அதில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து 296 இடங்கள், மாகாண இந்தியா வந்து 93 இடங்கள், மொத்தம் 389 இடங்கள். மொத்தம் 11 கூட்டங்கள் அப்படின்றது நடந்துச்சு. அரசியலமைப்பு முதலில் ஆங்கிலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பில் கையெழுத்திடப்பட்டவர்கள் 284 பேர். நல்லா படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 11 கூட்டங்கள் அப்படின்றது நடந்துச்சு. அரசியலமைப்பு முதலாக ஹிந்தியில் எழுதப்படலை, ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டுச்சு. அரசியலமைப்பில் கையெழுத்திடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 284 பேர். சரிங்களா. இந்த புக்கில் நமக்கு தேவையான நிறைய இம்பார்ட்டன்ஸான டேட்டாஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ நான் போடுவேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.